நான் உங்க எல்லா நிபந்தனைகளையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறது வெறும் ஒப்பந்தங்கிறதுனால நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும். நீங்க அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். நிச்சயமா நான் அதெல்லாம் பண்றேன் சித். என்னெல்லாம் நான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டனோ அதெல்லாம் பண்ணி தரேன். நீ உன்னோட குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக இதெல்லாம் செய்யறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்ல நீங்க அதை நினைச்சு பெருமைப்பட வேணாம். ஏன்னா நான் அதை நினைச்சு பெருமைப்படல. நீங்க ஏதோ வீட்டுடைய சந்தோஷம் குடும்பத்துடைய சந்தோஷம் சொல்ற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. வேற ஆப்ஷனே இல்லம்மா. நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்லா வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அது என்னன்னா எனக்கு 2 அம்மா இருக்காங்க. 2 பேரையும் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு குடும்பத்துல மகனா நினைச்சு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொரு குடும்பத்துல மாப்பிள்ளையா நினைச்சு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறத பார்த்துக்கிட்டனால சும்மா இருக்க முடியலமா. அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் என்கிட்ட இந்த வழி இல்லைன்னு சொன்னேன். சரி போட்டோம். இந்த அம்மா அந்த அம்மா கிட்ட இருந்து பறிச்ச கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒப்பந்தம் தான். நமக்குள்ள நடந்த இந்த ஒப்பந்தம் நமக்குள்ள தான் இருக்கும். வேற யாருக்கும் வெளியில தெரியாது. நான் சத்தியம் பண்ணி தரேன். இது ரகசியமாவே இருக்கும். நீங்க பயப்படாம இருங்க.